Watch full episodes on Jio Hotstar. பசங்களா, நீங்க உங்களை புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேஜிக் உதவியால மாயமாக பாக்குறீங்களா? எனக்கும் மேஜிக் தெரியும். இந்த வெளிச்சத்துல எல்லாரோட மேஜிக்கும் எனக்கு தெரிஞ்சிரும். என்ன பண்றது? நண்பர்களே, யாரும் அசையாதீங்க. இன்னும் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியல. அப்படியா? அங்க இருக்கீங்களா? பிடிச்சிட்டேன். பிடிங்க. ஒருவேளை அந்த கல்ல அவங்க கைக்கு கிடைச்சா உலகமே அவ்வளவுதான். பின் துரத்துங்க. ருத்ரா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 minute. ஐடியா. எங்க மாயமாயிட்டாங்க? எங்க மாயமாயிட்டாங்க? இல்ல, எலியோட ஷேடோ. பயப்படாத. அந்த 5 கல்லுன்றது எந்த விஷயம்? முதல் கல்லுல பூமியோட சக்தி இருக்கு, 2வதுல தண்ணியோட சக்தி இருக்கு, 3வதுல தீயோட சக்தி இருக்கு, 4வதுல காத்தோட சக்தி இருக்கு, அப்புறம் 5வதுல உலோகங்களோட சக்தி இருக்கு. இரும்பு, தங்கம், வெள்ளி, இப்படி எந்த உலோகத்தையும் இதால கட்டுப்படுத்த முடியும். சரி, ஓகே. ஹெரோஷியஸ் அந்த கற்களால எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா மாறிடுவார்னா யாராலையும் அவரை அழிக்க முடியாத அளவுக்கு. ஆனா நம்ம அந்த கல்லுங்களை வச்சு என்ன பண்ண போறோம்? சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள நாம் அந்த கல்லுகளை அந்த இடத்துல வச்சே ஆகணும். அதுதான் அந்த மந்திர புஸ்தகத்துல எழுதி இருக்கு. அப்படி நம்ம வச்சுட்டோம்னா எல்லாரும் ஒழிச்சிடுவாங்க. அப்படி முடியலன்னா நல்லா கேட்டுக்கோங்க, சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள முதல் கதிரிலேயே இந்த உலகமே பஸ்மம் ஆயிடும். அவங்க ஏதோ மேஜிக்கால இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவை அந்த 5 கல்லும் என் கைக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் அவங்களால என்னை எதுவுமே செய்ய முடியாது. இங்க பாருங்க, என்னமோ எழுதிருக்கு. இருள நான் வெளியே வருவேன், அதிகமான ஒளிக்கு நான் பயப்படுவேன். எந்த துணிய எல்லாரும் போட்டுப்பாங்களோ இப்ப நான் அதே துணிய என் உடம்புல சுத்திக்கிட்டு இருப்பேன். இருள்ல நான் வெளியே வருவேன், அதிகமான வெளிச்சத்துக்கு பயப்படுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த துணிய எல்லாரும் உடுத்திக்குவாங்களோ அதே துணிய நானும் சுத்திப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். என்னால வேணும்னா இந்த விடுகதையை கொஞ்சம் ஈஸியாக முடியும், ஆனா தீர்க்க முடியாதுப்பா. இது ராத்திரி மிருகம், ராத்திரியில தானே வரும். இப்போ இதுல எது துணியை சுத்திக்கோன்னு நீங்க தான்ப்பா கண்டுபிடிச்சு சொல்லணும். ரங்கீலா, நீங்க விடுகதைய தீர்க்கல, இன்னும் குழப்பிட்டு இருக்கீங்க. இது எப்படிப்பட்ட ஒண்ணுன்னா இருள்ல தான் வெளியில வர விரும்பும், அதிகமான ஒளிய பார்த்தா பயப்படும், மத்தவங்களுடைய துணிய இது சுத்திக்கும். அப்புறம் அதே துணியில தான் அவங்க தெரியுவாங்க, ஆனா போட்டுக்க மாட்டாங்க, அத சுத்திக்குவாங்க. அப்படின்னா இவங்க துணியை போட்டுக்கல, சுத்திப்பாங்க. இதுக்கு அர்த்தம் இது மிருகமா இருக்க முடியாது. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி வேலை செய்யும். இருந்தாலும் இந்த விடுகதைக்கு எனக்கு அர்த்தம் மட்டும் விளங்கவே மாட்டேங்குது. அவங்க மனுஷங்க தான், ஆனா எப்படிப்பட்ட மனுஷங்க? அவங்க துணியை போட்டுக்க மாட்டாங்க, ஆனா சுத்திப்பாங்க. அவங்க இருள்ல வெளியே வருவாங்க, ஒளிக்கு பயப்படுவாங்க. எஸ் எஸ், நம்ம ஈஜிப்ட்ல இருக்கோம். அப்புறம் ஈஜிப்ட்ல மம்மிஸ் இருப்பாங்க, அவங்க உடம்புல துணியை சுத்தி இருப்பாங்க. ஆமா ஆமா, மம்மிஸ். அது மம்மிஸே தான். ஆனா மம்மிஸ் பிரமிட்ல இருப்பாங்க. எனக்கு தெரியும், நானும் நடமாடுற மம்மிஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த புக்ல எழுதி இருக்கலாம்.
பாபாதீன் சார் இத பாருங்க, நம்ம விடுகதையை சால்வ் பண்ணதும் அது மேப் வரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே. நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போலாம். வாங்க போலாம். இந்த மேப் படி நம்ம வடக்கு திசையிலே போகணும். அது துருவ நட்சத்திரம். அது நிக்கும் நார்த்ல தான் இருக்கும். நம்ம அந்த பக்கம் தான் போயாகணும். அப்ப உடனே வாங்க போகலாம். எதுக்காக நாம இன்னும் இங்கே வெயிட் பண்ணணும்? நீ யாரு? நான் தான் பிளாக் விட்ச். நீ என்னோட ஏரியால பறந்து போக முடியாது. கல்ல தேட போகும்போது பறந்து போக கூடாது, புரிஞ்சுதா? ருத்ரா! ரங்கீலா பத்ரா, இப்பவே அத ஒரு பலி பண்றேன். அந்தர் மந்தர் காளி கலந்தர் சூ. வாங்க நம்ம பாதாள உலகத்துக்கு போகலாம். ருத்ரா! ருத்ரா! Zibajska, Black Witch disappearam! வடக்கு திசை அங்க இருக்கு. நம்ம அங்க போயாகணும். நம்ம பறந்து போக முடியாது. இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. Zibajska, Hubert Bot Creator! இது ஏதோ ஒரு மேஜிக் ஒலி. அங்க இருக்காங்க, பின்தொடர்த்துங்க. எல்லாரும் சீக்கிரமா உட்காருங்க. இது என்னது? நல்லா செஞ்சா நன்மையா நடக்கும். சீக்கிரமா வந்து உட்காருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யாரு எப்படி இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. Zibajska, Lance Danto! என்ன இது? என்னோட சிங்கங்களுக்கு என்ன ஆச்சு? ஹிரோஷியஸ், இது அந்த பையன் ருத்ரா செஞ்ச காரியம் தான். அவன் பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியும். ஆனா மேஜிக்ல அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. நாம எதுக்கும் அவன் கிட்ட பத்திரமா இருந்தாகணும். போதும், நிறுத்துங்க. இன்னும் வேகமா அவங்கள போக விடக்கூடாது. அவங்க அங்க இருக்காங்க. Zibajska, production cover creator! ஹிரோஷியஸ், நீங்க அவங்கள அழிச்சிட்டீங்க. வாங்க அந்த கல்லை எடுத்துட்டு வரலாம். இப்போ அந்த கல்லு எங்கேயும் போகாது. என்னால எப்ப வேணும்னாலும் எடுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மத்த கல்லெல்லாம் தேடி ஆகணும். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி வாங்க போகலாம் கசுபாவுக்கு. Zibajska, passage creator! அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேகமா போயாகணும்.
இந்த எஜிப்சியன் நகரம் ரொம்ப அழகா இருக்குல்ல. வாவ். இது கசூபா நகரம். அது அங்க பாருங்க, போர்ட்ல எழுதி இருக்கு. இங்க இருக்கிற ராஜாவோட பேரு நாசிர். வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நாசிர் ராஜா, எங்களுக்கு உங்க உதவி தேவை. இந்த உலகத்தை அழிவுல இருந்து உங்களால தான் காப்பாற்ற முடியும். அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இந்த உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் எனக்கு இதுவும் தெரியும், நம்மளால தான் அதை காப்பாற்ற முடியும். இங்க உள்ள ராஜாவை எங்க மகாபலி ஹிரோஷியஸ் தோக்கடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப கசூபா நகரத்தோட ராஜா எங்க ஹிரோஷியஸ். ஹிரோஷியஸ், இன்னும் கூட டைம் இருக்கு. அந்த கல்லை எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லனா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட இந்த மிரட்டலை கேட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹிரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹிரோஷியஸ் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருங்க. அவங்கள பிடிங்க. ஐடியா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நீங்க யாரு? நான் தான் இந்த இடத்துடைய ராஜா நாசர். ஹெரோஷியஸ் திடீர்னு தாக்குதல் நடத்தினதும் நான் என் உயிரை காப்பாத்திக்க ஓட வேண்டியதாயிடுச்சு. எப்படியும் என்னால அவர் கூட போராட முடியாது, ஏன்னா அவருக்கு மேஜிக் தெரியும். நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? உலகம் ஆபத்துல இருக்கு, எங்களுக்கு உதவி தேவை. நான் எந்த உதவி வேணும்னாலும் பண்ணுவேன். ஆனா நீ எனக்கு என்னுடைய நகரத்தை திருப்பி வாங்கி தரதுல உதவி செஞ்சாகணும். உன்னால முடியுமா? என்ன மறுபடியும் அந்த நாற்காலியில உட்கார வைக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்ப ஷாக்கிர் யாரோட பேருன்னு எனக்கு சொல்லுங்க. ஷாக்கிருங்கிறது யாரோட பேரும் கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க, உங்க தாத்தா முப்பாட்டன்னு. ஓஹோ, ஆமா, எங்க தாத்தாவுடைய முப்பாட்டனுடைய பேரு ஷாக்கிர். அவருடைய சிலைய கூட இந்த நகரத்துல வச்சிருக்காங்க. எங்களை அங்க கூட்டிட்டு போங்க, நாங்க அங்கதான் போனோம்.
வா வா பின்னாடி வா. இந்த ஸ்டாச்சுவை பாருங்க. கிங் ஷாக்கிர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடியில தான் அந்த கல்லு இருக்கணும். கல்லா? எந்த கல்லு? அப்புறமா சொல்றேன். முதல்ல கீழே போறதுக்கு வழி தேடணும். இப்ப இங்க இருந்து பாக்குறேன். இதான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வழி கிடைச்சிருச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ருத்ரா, நாம இப்ப எங்கதான் போய்கிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு ருத்ரா. இங்க எல்லா பக்கமும் காரிடார்ஸ் இருக்கு. இப்ப எங்க போலாம்? அந்த பெயிண்டிங்ஸ்ல தான் ஏதாவது ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வாங்க. இந்த காகங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் பாக்குது. அப்படின்னா இந்த காகங்கள் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கு. அது இருக்கு காற்று சக்தியோட கல்லு. அதுக்குள்ள காத்தோட சத்தம் கேக்குது. பிரமாதம். எங்க நகரத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. இப்ப இது என்ன புது பிரச்சனை? நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இப்ப இது மட்டும் தான் குறையா? சரி வாங்க, நம்ம இப்ப உடனே கிளம்பலாம். வாங்க. இங்கதான் இருந்தா சத்தம் அங்க இருந்து வருது. வாங்க. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். கிடைச்சிருச்சு காற்று சக்தியோட கல்லு.
ஐயா என்ன நினைச்ச இந்த செவத்தை வச்சு எங்களை தடுக்க முடியும்னா ஹிரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. வீரர்களே, இந்த ஷீல்ட உடைச்சிருங்க. ஹெரோஷியஸ், இப்ப நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும்னு தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. யோசிங்க, விடுகதையில என்ன இருந்துச்சுன்னா அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி, அதாவது அரிசிக்கு மேல அரிசி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒரு கல்லு அடியில இருந்தா இன்னொரு கல்லு மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மேல எங்க? மேல எங்க? மேல இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா கல்லு எங்க? சீக்கிரமா யோசி. அவங்கள சுத்தி உன்னுடைய கவசத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள வந்து கிராக் பண்ணோம். பதில் விடுகதையில தான் இருக்கு. ஷாக்கிர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அரிசியை சாப்பிடணும். அதாவது அவர் ஒரு அரிசியை சாப்பிட்டாரு. ரெண்டாவது அரிசியை அவர் சாப்பிடணும். எஸ் எஸ், முதல் கல்லு அவரோட வயித்துல இருக்கு. இது நாலாவது கல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒருவேளை எஸ், அந்த கல்லு இப்போ அவரோட வயித்துல தான் இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.